Hakuna Matata. ஹலோ மக்களே வணக்கம். நான் தான் இந்த சேனலோட எடிட்டரு. வீடியோ ரொம்ப டிலே ஆனதுக்கு ரொம்ப சாரி. இந்த வீடியோ என்கிட்ட எடிட் பண்ண கொடுத்து 1 மாதம் ஆகுது. நான் தான் எடிட் பண்ணாமல் தூங்கிட்டு இருந்தேன். அதுக்காக வியூவர்ஸ் அனைவரும் மன்னித்துக் கொள்ளுங்கள். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த வீடியோவில் என்னென்ன அட்டகாசம் பண்ணுறாங்க நீங்களே பாருங்க. வெல்கம் டு மின்மினி கிரியேஷன் மாரி விலாக்ஸ். நம்ம எங்க போறோம்னா செங்கல்பட்டு பழவேலிக்குள்ள இருக்க ஸ்ரீ ஞானபூரீஸ்வரர் டெம்பிளுக்கு தான் போறோம். ஸோ கீழே கோவில் இருக்கு, மேல ட்ரெக்கிங் பண்ணி மலை மேல ஒரு சின்ன சிவலிங்கம் இருக்குன்னு கேள்விப்பட்டிருக்கேன். அங்கதான் எனக்கு போக போறோம். வாங்க. ஹாய் காய்ஸ். டேய் இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. ப்ளீஸ் கசின் ப்ளீஸ். ஃபர்ஸ்ட் டைம் ட்ரெக்கிங் போகலாம் மாறியும் இப்படி போய் மாறியும் மனோஜும் போனாங்க. ஆனா சொல்லிருக்காங்க போயிட்டு வந்துட்டாங்க. தலைவர் வேற எங்கேயும் போயிட்டாப்ல. இந்த வாட்டி மனோஜ் வரல. கல்ல கண்டா நாயக்காரன், நாயக்கண்டா கல்ல காண முடி. நான் வந்து அவன் வர மாட்டேங்கிறேன், அவன் தான் நான் வர மாட்டேங்கிறேன். 3 பேரு ட்ரெக்கிங் போகணும்னு பிளான் பண்ணி ஒரு வாட்டி கூட தெரியும் போல. போறோம்னு தெரியல. வாய்ப்பு இல்ல ராஜா, வாய்ப்பு கிடையாது. இதுதான் எங்களோட கம்பெனி டி ஷர்ட். முத்திரன் ஒரு கோட கூட இருக்க முடியும். அதனால இந்த ட்ரெக்கிங் நம்ம ஃபர்ஸ்ட் ட்ரெக்கிங் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சென்னையில இருக்க எல்லாம் 1 டே ட்ரிப் போனோம்னா, இல்ல கோவிலுக்கு ஏதாவது பழைய கோவிலுக்கு போனோம்னா அந்த கோவிலுக்கு ட்ரை பண்ணுங்க. என் வீட்ல இருந்து ஒரு 64 கிலோமீட்டர்ஸ் தான் வருது. மோஸ்ட்லி செங்கல்பட்டுனால நமக்கு தெரியும், ட்ரெயின்ல போகலாம், பைக்ல போகலாம். எப்படின்னா 1.5 மணி நேரம் தான் அதிகபட்ச டிராவல். இப்போ போயிட்டு ஈவினிங் வீட்டுக்கு வந்துடும். பார்க்கலாம் அந்த கோவில் எப்படி இருக்குன்னு. சிவனை பார்க்க போறோம். சிறப்பா ஒரு ஸ்டார்ட் பண்ணி போயிட்டு இருக்கோம். போறோமா, எப்ப போய் சேருவோம்னு தெரியல. சீக்கிரம் மேல ஏற போறோம். இங்க பாரு, காலையில 6 மணிக்கு வர சொன்னேன், 8 மணி. இப்ப டைம் வந்து 8:30 ஆகுது. இன்னும் நாங்க போற டூர்ல தான் இருக்கோம். போய் சேரதுக்கு 10 ஆகும். மலை ஏறும்போது தலைவர் பிளாக் டிஷர்ட், பிளாக் பேண்ட், வேற லெவல்ல இருக்க போகுது. வெயில்ல ஒரே கருப்பா அழைச்சிட்டு போறான். கருப்பு குடிக்க தெரியல. கோவில் கிட்ட வந்தாச்சு நம்ம. இந்த ஒரு கீழே ஒரு சிவன் கோவில் இருக்கு. இந்த சிவன் கோயிலை பார்த்துட்டு பைக் எங்க பார்க் பண்றதுன்னு பார்க்கணும். ஆனா ஒரு பஸ் வந்துருக்கு. ஒரு ஃபேமிலி வந்துட்டு பஸ் எடுத்துட்டு வந்திருக்காங்க. பஸ் எடுத்துட்டு வந்துட்டு ஃபுட் சமைச்சு இங்கேயே சாப்பிட்றாங்க. ஸோ நீங்களும் உங்களுக்கு வரணும்னா ஃபேமிலியோட வாங்க. காலையில உங்ககிட்ட என்ன சொன்னா, இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறானோ. இன்னைக்கு ட்ரெக்கிங், ஃபர்ஸ்ட் ட்ரெக்கிங் போறேன், மாசம் என்ஜாய் பண்ண போறேன்னு சொல்லிட்டு என்கிட்டயும் வந்தான். இங்க வந்துட்டு மலையை காட்டுறேன், படிக்கட்டு எங்கன்னு கேட்குறான். நீங்களே இந்த சீனை பாருங்க. செம்மாடி. எப்படி இருக்கு அஜித்? அடிக்கட்டா இருக்கும். என்னடா இது? ட்ரெக்கிங் சம்பவமா இருக்கு. போலான்னு வந்துட்டு படிக்கட்டு வேணும், படிக்கட்டு வேணும். இந்த நாடு மக்களும் பூசாரி கிட்ட வேற ஏதோ ஆல்டர்னேட்டிவ் இருக்கா, படிக்கட்டு இருக்குமான்னு கேக்குறான். ஃபர்ஸ்ட் ட்ரெக்கிங்கே சம்பவமா பண்ணி வச்சிருக்கான். மூச்சு வாங்குது. என்ன பாதி தூரம் இருக்கு மேல. என்ன போதும். இந்த மாதிரி சின்ன சின்ன கல் இருக்கிறதுனால கால் வச்சாலே இதெல்லாம் வலிக்கிட்டு விழுற மாதிரி இருக்கு. யாராவது இந்த வீடியோ பார்த்துட்டு வரீங்க, இல்ல நீங்களா வரீங்கனாலும் கையில ஏதாவது குச்சி எடுத்துட்டு ஏறுங்க. தனியாலாம் வராதிங்க. காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க. பொழுது விட மாட்டேங்கிறாங்களே ஐயா. சூப்பரா இருக்கு. இந்த வியூ பார்த்துட்டு சொல்லுங்க அஜித், உங்களோட கருத்து சொல்லுங்க. போ இப்படியே இறங்கிடலாமா யோசிக்கிறேன். பயமா இருக்கு. இறங்க போறதுதான். என்னடா ஃபர்ஸ்ட் ட்ரெக்கிங்கு மாசா பண்றோன்னு மாசா பண்றோமா? மலையில படிக்கட்டு இருக்கும், பொறுமையா ஏறி மேல போயிடலான்னு பார்த்தா படிக்கட்டு இல்ல. ட்ரெக்கிங்ன்றது விமை ஏறுறதுதான், அதுக்கு பேர் படிக்கட்டு ஏறுதல். நீ சொல்றது அது பலனா இப்படியா ஏறுவாங்க? எதே காம்படிஷன்ல ஏற மாதிரி இருக்கலாம். ஷோ வரவங்க நல்ல ஷூ போட்டுவாங்க, வழுக்கிற மாதிரி ஷூ போடாதீங்க. இங்க எல்லாம் இந்த சரளை மண் சொல்லுவாங்க இல்லையா, கால் வச்சாலே அப்படி உதிர்றது. நல்ல கிரிப்பா செப்பல் போட்டு வாங்கப்பா. ஏன் நீ செப்பல் போட்டு வந்திருக்குண்டா? இந்த கிரிப்பான செப்பல ஷூவோ. கிரிப் இல்லைன்னா அவ்வளவுதான். கிரிப் இல்லைன்னா என்னடா மூச்சு இப்படி வாங்குது? மூச்சு முட்டுதா? செங்குத்தா ஏற விட்டா? ஓ, வியூ பாயிண்ட் பாருங்க. தெரியுது.
இந்த பிளேஸ் கரெக்டா எங்க லொக்கேட் ஆயிருக்குன்னா செங்கல்பட்டு டோல்ல இருந்து கரெக்டா 4 கிலோமீட்டர்ல லெஃப்ட் ஹேண்ட் சைட்லயே பாத்தீங்கன்னா வச்சுங்களேன், திண்டிவனம் போற வழியில லெஃப்ட் ஹேண்ட் சைட்லயே போர்டு வச்சிருக்காங்க. ஸோ அங்க கீழே வந்தீங்கன்னா ஒரு கோவில் இருக்கு, அங்க பார்க் பண்ணிட்டு மேல ஏற ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அதெல்லாம் செங்குத்தா இருக்கா? என்ன இருந்தா ஓகே தான். ஏணி வச்சு ஏற மாதிரி இருக்கு. மலை இதுல வந்து ஏற்றி விட்டு இல்ல படிக்கட்டுலாம் ஒண்ணும் இல்ல. நீ என்ன சொல்லி வந்த? ட்ரெக்கிங் தானே வந்தது வந்து படிக்கட்டுன்னு இருக்கான். எல்லா மலையிலும் படிக்கட்டு இருக்கு மேடம். இந்த இன்னும் மலையில படிக்கட்டே இல்லை. இங்க ஒரு கைடு அம்புக்குறி போட்டிருக்குனாரு. எங்க இதாங்க அம்புக்குறி போட்டிருக்குல்ல, இது ஃபுல்லா மார்க் பண்ணி வச்சிருக்காங்க. நீட்டிடா நீட்டாடா கேவா இறக்கடா. ஏதோ நிக்கிறேன் போடா. ஏதோ சொன்ன தென்னை மரத்துலயே நானா 10 வாட்டி ஏறி இறங்குனேன். அது வேற வாய், எங்க ஒரு தென்னை மரம், இது நார வாய். மழை சாஞ்சிருக்கும். இந்த மலை தானே படுத்துட்டு இருக்க மரமா? ஆமா, ரொம்ப செங்குத்தா ஏறுதுடா. பாத்தியா ரிட்டன் என்ன போறோம்னு தெரியல. வேற ஏதாவது ரூட் இருக்கான்னு கேட்கணும். திரும்பி இறங்குறது இதெல்லாம் இறங்கி ஆகணும். மோஜ் வராம போயிட்டான். தட்டி விட்டுருக்கலாம். நானும் எதிர்பார்க்கிறேன் இப்படி இருக்கு. இன்னும் போடணும். தண்ணி எனக்காக குடிக்கிறேன், கண்டென்ட்டுக்காக தான் குடிக்கிறேன். அறிவுலி அறிவு பேயில போவோம். என்ன 2 மலை ஏறுவேன். கிட்டத்தட்ட கீழே வந்து ஒரு 100 மீட்டர் தான் ஏறி இருப்போம். அதுக்குள்ள பையன் D8 இல்ல, அவன் கண்டென்ட் வேணும்னு அதுக்காக 2 மலை கூட ஏறுவேன். சரி, கண்டென்ட் வேணாம் எனக்கு. இந்த மானங்கிட்ட பொழப்பு தண்ணி கொடு, நானும் கொஞ்சம் கொடுத்துக்கிறேன். நானும் கண்டென்ட் கொடுக்குறேன்டா. ஓபன் பண்றா. ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்துருக்கலாம் போலயே. எப்ப பார்த்தாலும் சோறு சோறு சோறுன்னு. மலையே ஏற முடியல, தண்ணி குடிச்சிருக்கோம். ஸ்நாக்ஸா? நல்ல அனுபவம் தான். இந்த மாதிரிலாம் வந்து பார்க்கணும். சும்மா ரோட்லயே நடந்துக்கிட்டு அதே கப்பி ரோட்ல நடக்கிறதுக்கும் செங்குத்தா நடக்கிறதுக்கும் அண்ணன் மேல போயிட்டான் முன்னாடி. நம்மளுக்கு முன்னாடி வந்தாலும் மூடி போறாங்க. அதுக்கு காரணம் யாரு? நீதான். அவங்க வழி விட்டா அதனால போயிட்டாங்க. வழி விடாம போயிருக்க மாட்டாங்க, அதான் காரணம். முட்டாரா போறாங்க. போட்டு மனுஷ ஜந்துக்கள் வந்து இருக்கிறதுக்கான அடையாளம் தெரியுதுங்களா? நம்ம எல்லாம் பிளாஸ்டிக் டப்பா. என்ன சரக்கு அடிக்கிறவங்க இங்கதான் வந்து சரக்கு அடிப்பீங்களா? மறைமுகமா இருக்கும் போல. ஒரு இடம் விடாம குப்பையை போட்டாங்க. நான் சொல்லிட்டேன், நானு காமெடி பண்ணாத. வாங்க மிஸ்டர் அஜித் குமார். மனோஜ் இல்லைன்னு தான் மிஸ் ஆகுது. மனோஜ் வந்து தான் நான் பரட்டி இருக்கலாம். நாளை எஸ்கேப் ஆயிட்டான். அடுத்த வாட்டி இன்னும் செங்குத்தா உள்ளதா பார்த்து ஏத்திட்டு போனோம். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உட்காந்து என்ன சொன்ன ஞாபகம் இருக்கா? என்னது? ஏணி ஏறுற மாதிரி இருக்குடான்ல. அதான் அடுத்த வாட்டி மனோஜ் வரட்டும். இதை விட என்ன நேரா மழையா பார்த்தா அவன் எத்தனும். கோயில்கிட்ட வந்தாச்சு. மணி சவுண்ட் கேக்குது. நல்லா இருக்குல்ல? சூப்பரா இருக்கா? ரொம்ப அமைதியா இருக்குல்ல? சவுண்டே இல்லாம. இது இன்னும் சூப்பரா இருக்குல்ல? இது சேர்ந்தா எவ்வளவு செங்குத்தா இருது. அஜித் சீக்கிரம் வா. சவுண்ட் இருக்க நீ கேக்கல? வடிகட்ட இருக்கும் நீடா. சிவன் வந்து உனக்கு சீக்கிரம் கல்யாணம் பண்ணி வைப்பாரு. இவ்வளவு கஷ்டப்பட்டு ஏறி வந்தா சிவன் கல்யாணம் பண்ணி வைக்கணுமா? எனக்கு கல்யாணம் பண்ணி கஷ்டப்பட்டு தான் போறோம். ஆமா, அதுக்கு எதுக்கு இப்ப கஷ்டப்படணும்? இந்த ட்ரிப் எதுக்குன்னா அஜித்துக்கு கல்யாணம் ஆகணும்னு சொல்லி தான் இந்த ட்ரிப். பார்த்து வாடா, பாம்பு ஏதாச்சா?
இன்னும் வரலையா? வந்துட்டோம்டா. பாடி வந்தாச்சு. அதனாலதான் மழை உச்சிக்கு வந்தாச்சு. ஆனா இங்க சிவன் இருக்காரு, ரொம்ப பெரிய அளவுலாம் இல்ல. நம்ம வீட்டுல இருந்து கிளம்புது ஒரு 8 o'clock கிளம்பணும். நம்ம ட்ரெக்கிங் மாஸ்டர் அஜித் வர டிலே பண்ணிட்டாரு. இப்போ எக்ஸாக்டா டைம் வந்து என்ன ஆகுதுன்னா 10:40 ஆகுது. பாருங்க, வெயில் வந்துடுச்சு, இருந்தாலும் அந்த ஸ்மாக் அப்படியே இருக்கு. மார்னிங் ஒரு 6 o'clock இல்லைன்னா 7க்கு ஏற ஸ்டார்ட் பண்ணியிருந்தா இன்னும் அல்டிமேட்டா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் டைம் வரும்போது நாங்க 7 மணிக்கு ட்ரை பண்றோம். ட்ரெக்கிங் மாஸ்டர் டிலே பண்ணல, ஒரு அளவுக்கு தான் ப்ரோ. எல்லாம் டிலே பண்ணேன். எத்தனையோ சாமி இருக்கு, அத்தனையும் விட்டு ஒண்ணே மட்டும் நான் ஏன் கும்பிடுறேன்? போற இடங்களை ஏதாச்சும் சிலிமிசம் பண்ணுவேன். அப்ப ஏதாச்சும் சிக்கல் வந்துச்சுன்னா நீ தான் வந்து ஹெல்ப் பண்ணும். ஓகே, பெருசா பட்டடிப்பா. எப்படி இருக்குன்னு கேட்கலாம். அஜித், உன்னுடைய ஃபர்ஸ்ட் ட்ரெக்கிங் எப்படி இருந்தது? ஃபர்ஸ்ட் ட்ரெக்கிங் கீழே இறங்கிட்ட அப்புறம் தான் சொல்லணும் நீ எப்படி இருந்ததுன்ட்டு. இப்போ சாமி கும்பிட்டல, என்ன வேணும்? சாமி கும்பிடுறதா? இல்ல இல்ல, இதுக்கு முன்னாடி ஹில்ஸ் ஏறி இருக்கான் 2. ஆனா அதுலலாம் ஸ்டெப்ஸ் இருக்கும், இதெல்லாம் ஸ்டெப்ஸே இல்ல. கொண்டுடுவேன் பாத்துக்கோ. ஆனா ஏறப்ப ரொம்ப டயர்டா இருந்துச்சு. ஆனா இப்ப மேல வந்து பார்த்தோம்னா வியூவே சூப்பரா இருக்கு. சாமி கும்பிட்டதுக்கு அப்புறம் ஃப்ரெஷ் அப் ஆயிடுச்சியா? மைண்ட் நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கு. பட்டைலாம் போட்டு பலமா இருக்கியே. பட்டை தான் அலைஞ்சிச்சு. நம்ம சேனல்ல மோஸ்ட்லி சென்னை சுத்தி என்னென்ன ஒன் டே ட்ரிப்ல இருக்கோ அந்த வீடியோஸ்லாம் போடுவோம். அதில் இந்த வீடியோவும் ஒன்று. ஆனால் எவ்வளோ சீக்கிரமாக வர முடியுமோ அவ்வளோ சீக்கிரமாக வாங்க. இப்போதான் ட்ரிப்பு இன்னும் நல்லா இருக்கும். நாங்கள் என்ன ப்ரிஃபர் பண்ணுறோன்னா, நீங்கள் இங்கே வர மாதிரின்னா மார்னிங் 6 o'clock இங்கே வர மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் இப்போது காலைல சில் கிளைமேட்க்கு நல்லா இருக்கும். நாங்கள் வந்தது ஒரு 10 o'clock ஆனதுனால வெயில் ஜாஸ்தி இருக்கு. வெயில் நல்லா தான் இருக்கு, ஆனால் நல்லா இருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணுங்க. நம்ம சேனல்ல மோஸ்ட்லி சென்னை சுத்தி என்னென்ன ஒன் டே ட்ரிப்ல இருக்கோ அந்த வீடியோஸ்லாம் போடுவோம். அதில் இந்த வீடியோவும் ஒன்று. ஆனால் எவ்வளோ சீக்கிரமாக வர முடியுமோ அவ்வளோ சீக்கிரமாக வாங்க. இப்போதான் ட்ரிப்பு இன்னும் நல்லா இருக்கும். நம்ம சேனல்ல வந்து நிறைய vlogs வரும், மறக்காம பாருங்க. எல்லாமே சென்னையில இருந்து ஒன் டே ட்ரிப் பிளான் இருக்க மாதிரி தான் இருக்கும். மோஸ்ட்லி உங்க பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா தான் இருக்கும். எங்களுக்கு இங்க வர்றதுக்கு 300 பெட்ரோல் போட்டோம், அவ்வளோ. இறங்க ஈஸியா இருக்கு. அஜித், உனக்கு இறங்குறப்ப நான் எங்க இருங்க, அதுவா இழுத்துட்டு போகுது. இங்கே பாரு, சூப்பரா இருக்கு. இந்த மலையில சின்ன சின்னதா நிறைய வியூ பாயிண்ட்ஸ் இருக்கு. இந்த மலையில இறங்குறதுதான் சிரமம் போல. இறங்குறது சிரமமா இருக்கு. ஏறுறதும் சிரமம் தான், அதை விட இறங்குறது சிரமம். இறங்குப்பா, ரொம்ப செங்குத்தா இருக்குல்ல? ஆமா. தலையிலாகத்தான் குதிப்பேன். இறங்கு. நேற்று டெஸ்ட் பண்றியா? நெக்ஸ்ட் வாட்டி எப்படி அஜித்? படிக்கட்டு இருக்க மாதிரி எடுத்து ட்ரெக்கிங் போகுமா? ஆமாமா, அடிக்கட்டு இல்லைன்னா வரமாட்டான், படி தாண்ட மாட்டான் அஜித். மலை இறங்க ஸ்டார்ட் பண்ணி 2 மணி நேரம் ஆகும். 11:30 மணிக்கு இறங்க ஸ்டார்ட் பண்ணோம். இப்ப 1:15 ஆகுது மணி. ஒருத்தவன் ட்ரெக்கிங் போனோம்னா சரிங்க வந்தான், படிக்கட்டு இல்லைன்னா இப்ப வாந்தி எடுத்தது. இது ஒரு டூர்னு போனா அங்க ஒருத்தன் படுத்துட்டான், காய்ச்சல் வந்துருக்கு. என்னடா பண்றீங்க? படுத்துட்டு இருக்கான். இவனை வச்சுட்டு தயவு செய்து யாரும் ட்ரெயின் இந்த மாதிரி இங்கன்னு இல்ல, எங்க ட்ரெக்கிங் போனாலும் இது மாதிரி வயசுல மூத்தவங்க சுகர் பேஷண்ட்லாம் கூப்பிட்டு வராதிங்க தயவு செய்து. அஜித் ஏதோ சொல்லணும்னு நினைக்கிறான், சொல்லிட்டு. அன்னைட்ல சாப்பிட்டாலும் ஒத்துக்கல. அன்னைட்ல சாப்பிட்டவங்க ஒத்துக்கல. என்ன சாப்பிட்ட? தோசை சாப்பிட்டதும் சரிக்கல. அது சரி, சரிவா இறங்கும். என்ன அஜித்?
அடுத்து என்ன மலைக்கு போகணும்? அடுத்து என்ன மலைக்கு போகணுமா? அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான் பண்றா. விராலி மலை. நிறுத்துற அவனை. அசிங்கமா திட்டு உன்னை. டேய் டேய் ஏ மூளை கட்டப்பற. மலைடா. ஏ மக்கடா. மக்கடா டேய் உன்னடா. பருவதமலை அடுத்த வாரம் போகணும். பருவதமலை. வெயில் அதிகமா கொஞ்சம் மயக்கம் வந்துருச்சு. இந்த கருப்பு கலர் டிஷர்ட்னால ஏறி இருப்பேன். கம்பெனி டிஷர்ட்டா ஒரு வழியா வழிக்கு விழாம இறங்கியாச்சு. கடைசி இறங்கி பாதுகாப்பா வந்தாச்சு. இந்த இடத்துல ஒரு ஆள் வலிக்கிட்டு விழுந்தாரு. ட்ரெக்கிங் முடிச்சுட்டு கீழே வந்தாச்சு. எங்களுக்கு ஆக்சுவலா ஈஸியா போயிட்டு வரலாம். நான் என்ஜாய் பண்ணேன். அஜித் உனக்கு ட்ரெக்கிங் எப்படி இருந்தது? என்ன சின்ன பழமா ஆக்கிட்டான். ஓகே ஓகே. ஆனா இது சின்ன மலை தான். இதுக்கப்புறம் நம்ம போக வேண்டிய மலை நிறைய இருக்கு. அடுத்து போகணும். அடுத்த வாரத்தை இன்னும் கொஞ்சம் ப்ரிப்பேரா வரணும். ஓகே. ட்ரெக்கிங் ஸ்டார்ட் பண்ணுறவங்க ஏர்லி மார்னிங் வந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா இருக்கும். இப்போ நாங்கள் இங்கே ரீச் ஆனதே ஒரு 10 o'clock ஆகிடுச்சு. இப்போது 1:30 ஆகுது. வெயில் ரொம்ப ஜாஸ்தி இருக்குது. ஸோ நீங்கள் யாரையாவது கூப்பிட்டு வரீங்கன்னா இது மாதிரி சுகர் பேஷண்ட்லாம் தயவுசெய்து கூப்பிட்டு வராதீங்க. இல்ல போய் சொல்றான். அவங்களே பார்த்துருப்பாங்க வீடியோவில். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பை பாய்.